யார் ஏழப்பட்ட குடும்பம் சரி அவளை முட்டை கொண்டாது அவனுக்கு என்னென்ன கற்று கொடுத்து ஒரு ஆளை பழக்கம். ஆனா வந்து மாட்டிக்கிறா அவளை விடுவா அவளை வச்சு தான் பழக்கம் பாருக்கணும். அடியே நீ போலீஸ்காரையே கடை வச்சிட்டு இருக்கிற போறதுக்காட்டி அவனை போலீஸ்கார உன்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளல. என்னடா உனக்கு அல்வா தராங்க? நீயா அட பாவி, கேஸுக்கு போயிருக்கலாம். வெட்டி கேஸ் குத்து கேஸா இருக்கணும். ஆனா குடிக்காரச்சு இடுப்பு கிட்ட உதவாங்க பொட்ட பையன் தான் நன்னிடே. என்னடா உன் சௌகரியா? அட பாவி, இந்த ஊரு கதையா கேக்குற? 8 மணிக்குள்ள இந்த ஊருக்குள்ள வந்தேன். சுத்தி 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 பாக்குறேன். ஒரே ஒரு ஆம்பளை பசங்க கூட கண்ணிலே ஆப்பிடல. டேய், ஆம்பளை பசங்க இருந்தா காட்டுறதுக்கு அது கூட பரவாயில்லடா. என் வீட்டு அடுப்புல பூனை தூங்குதுற போட்டு டேய் வந்தாதானே ஒரு கிராக்கி கூட வரலடா. ஆமா, அது கொரோனாக்கு முன்னே விட்டுச்சு. ஆமா, அப்ப கம்மியான ரேட்டு. கம்மியான ரேட்டு. இப்ப கொரோனா பத்தி இல்ல. ஆமாடா, கொரோனா முட்டி போச்சு. ஒரு ரேட் சொன்னா கண்டிப்பா வருவாங்க. டேய், என் ரேட் சொல்றது இருக்கட்டும். நீ கொரோனா ஏன்டா சாவல? நான் சாவனா? ஆமாடா, உங்களை மொத்த பேர் கொண்டு வச்சிட்டு நான் சாவேன். டேய், நீ எப்படா சாவ? சொல்றவளாம் மூட்டா. டேய், என்ன பாத்து நீ எப்படா சாவ? 5 வருஷமா சொல்றவளாம் மூட்டா. அவளு கூத்தாடி பூசணிக்காய் வெடிக்கிற மாதிரி என்னைக்கு வெடிச்சு போக மாட்டியடா. டேய், இது வண்டில ஓட்டு போடி. எது? அட பாவி, நான் கூட உன்னை பார்த்து மாசமா இருக்கிறேன்னு நினைச்சேன்டா. டேய், எத்தனை மாசம் இது? புடி போடுறேன். அடியே, ஒரு ரேட் சொல்றியே. நீ ரேட் சொல்லணுமா? டேய், என் ரேட் சொல்லித்தான் ஆகணுமா? டேய், என் ரேட் சொல்றதுல இருக்கட்டும். பசங்க வருவானுங்க. எப்ப நீ பணம் சாவறது? டேய், முதல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்களை காட்டி அப்புறம் என் ரேட் சொல்றேன்டா. உள்ள பூந்து வெளியே போக மாட்டேங்குது. யாரு? டேய், அது சின்ன குஞ்சுடா. ஆமா ஆமா. டேய், வேற ஆம்பளை காட்டுற இந்த ஊர்ல. டேய், என்னடா இந்த ஊர்ல வெறும் பெண்கள் மயமா இருக்குது, மகளிர் சங்கம் அதிகமா இருக்குது இந்த ஊர்ல. டேய், முதல்ல இந்த மகளிர் சங்கத்தை குண்டு வச்சு சாவடிட. முதல்ல ஃபுல்லா ஆம்பளை பசங்களா இருக்கிற ஊரா பார்த்து புடிடா. டேய், எனக்கு ஆம்பளை காட்டுறா காட்டுறா காட்டுறா. நீ அட ஆம்பளை. அட பாவி, 10 கிலோ அரிசிக்கும் ஹார்லிக்ஸ் பாட்டுக்கும் வேன்ல போயிட்டு ஆபரேஷன் பண்ணது பொட்டை. நீ அட ஆம்பளை. டேய், காலேஜ் போயிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்தோம். 2 பேரும் சுத்த ஆம்பளைங்க. ஏய், ரேட் சொல்றீ? ரேட் சொல்லணுமா? ஏய், உனக்கு என்னடா அவ்வளவு அவசரம்? அட பாணிக்கரமா, நீ சாவ மாட்டியட பாவிய. கண்ணு முதல்ல என்ன சரியா போச்சு? என் ரேட்டு கேட்டியா இல்லையா? பட்டு புடவைய தொட்டா 1000,
என் பக்கத்துல வந்து படுத்தா 2000. ஆமா அது மட்டுமா உள்ள ஜாக்கெட் தொட்டா 3000. உள்ள இருக்கக்கூடிய மாதுளம்பழம் 4000. அது மட்டுமா வண்ண பாவடை தொட்டா 5000. உள்ள இருக்கக்கூடிய வட்ட தோசை 6000 போட்டா இல்லையா ஒரு ஆள் பார்த்து ஐயா வணக்கம் வணக்கம். ஐயா சூறு வந்தாலும் வந்துட்டு பாவம் இந்த ஊர்ல பிரியாணி சாப்பிட்டுறாங்க சோறு சாப்பிட்டுறாங்க தோத்த பார்த்தா மூஞ்சி பயந்தாரு அவர் கும்பலாகி போகுது. ஐயா சொல்லுங்க ஐயா. புதுசா மசாலா தோசை சாப்பிடலையா? முட்டா சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாரா சாவி பொட்டிக்கார் சாப்பிடுறாரா? சீக்கிரமா கேள்றா ரேட்டு முதல்ல சொல்லு. இந்த பாருங்க அழகா ரேட் இருக்கு சொல்லுங்க. சரிங்க நேரா பணபாஸ் வந்து சரிங்க பணபாஸ் எழுதுது சரிங்க 5000 10000 ரொம்ப முடியல. சரி. டேய் ரேட் படிஞ்சதா இல்லையா? 5 பைசா. டேய் இந்த ஊரை ஆம்பளைங்க ஒத்துக்கறாங்களே இல்லையோ இந்த ஊரைய சக்கால் தரீங்க அப்படி மறைக்கிறாங்களே ஏண்டா? தேவடியா வந்த மச்சானா அவனா? டேய் அதுவா இந்த ஸ்கூலுக்கு எதிர உட்காந்துக்கிறாங்களே அவங்க பாருடா கல் எத்தனை வச்சிருக்கிறாங்க அங்க போவாது கிட்டா. ஏன் விளக்குமாறு வரும். என்னடா விளக்குமாறு வரும்? என்ன கொம்பு வரும்னு. அட பொட்டை விளக்குமாறுனா தொடப்போம். யாரு போட்டன்றா? நீதான். டேய் அங்கல ஆடிக்கு போடி. அட பாவி. டேய் அப்படி இருந்தா நீ ரேட் எல்லாம் சொல்லிட்டே. சொல்லியாச்சுமா? ஆமாண்டா. 3 திசை வந்துட்டோம். வந்தாச்சு. 3 திசை வந்து மன்னரோட உத்தரவு. ஆமாண்டா. 3 திசை போலாம் 3 திசை போக கூடாது. ஏண்டா போக கூடாது? அம்மா அங்க போக கூடாது மன்னர் உத்தரவுமா? மன்னர் உத்தரவு இருக்கிற ஒரு திசை தான். அந்த திசையில எந்த ஒரு ஆடவர் வராங்க வராங்கன்னு பார்த்துன்னு இருக்கணும். அவன் வந்தான்னு வச்சுக்கோ அப்பயே அவன் கதையை முடிச்சிடணும். அவ்வளவுதான். அவர்கிட்ட பண் பொருள் பிடிக்கணும். கோமணத்தை தவிர மத்த எல்லாத்தையும் உருவிட்டு தான் அனுப்பணும். டேய் இந்த வயலே காத்துக்கொண்டு இருக்கிற எந்த ஒரு ஆடவர் வரான்னு பாக்குறேன். டேய் காத்துக்கு வந்து வேட்டையாடிட்டேன். ஆனால் எனக்கோ களைப்பாக இருக்கிறது. சற்று நாள் ஓய்வெடுத்து விட்டு வேற செல்ல வேண்டும் என்னோட அரண்மனைக்கு வருகின்றேன். டேய் வாடா பாத்தியாடா சொல்லி வாய மூடல. அம்மா வள்ள கதை வந்துமா? டேய் அதுவோட வெள்ளை காக்கா நல்லா அண்டை காக்கா மாதிரி இருக்குது. ஆனா பாத்தியா நல்லா நகை நட்டி எல்லாம் போட்டு இருக்குதா? எந்த காக்காவோ நமக்கு தேவைது நகை நட்டு பணம் அவன் எவனால நமக்கு என்ன அப்படி கண்ணா ரொம்ப சேர்க்கட்டுமா? நமக்கு தேவை பண்ணிட்டிய நல்லதாடா. தட்டி ஏற்பார் போ. எனக்கு எழுந்திருக்கு. அடி பெண்ணே, ஆள் வளர்றாங்க வளர்ந்து கொடுக்க யாரடி நீ? நானா ஒரு ஆடவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ வந்து இப்படி பேசுகிற யார் நீ? என்னங்க நான் தாங்க பொம்பளை. நீதான் பொம்பளையா? ஆமாங்க. நான் நம்பலடி. ஏன் நம்பல? ஏண்டி ஒரு பொம்பளையா நீ? ஒரு ஆடவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். இப்படி வந்து பேசுகிறாயே நீ யார்? உன்னோட பெயர் என்ன? என்னங்க என்ன என் பேரு சொல்லணுமா? ஆமாண்டி. என்னங்க என் பேரு சொல்லித்தான் ஆகணுமா? என்ன என்னங்க உன்னுடைய பெயர் என்ன? என் பேரையா கேக்குறீங்க? ஆமாண்டி. என்னங்க என் பேரு தான் வந்து வந்து என்னங்க என் பேரு தான் வந்து வந்து என்னங்க என்ன என் பேரு தான். உன் பேர் என்ன கேட்டேன். என்னங்க என்ன என் பேர் தெரியலையா? என் பேரு தான். யாருக்காவது கேட்டா போட்டான் உன்னுடைய பேர் என்ன? என்னடி? என் பேரு தான் அர்ஜுனங்க. கச்சலையா? ஓமேகா என்னங்க என் பேர் தான் கச்சலை. கச்சலை பார்ப்பதற்கு பருவ மங்கை. ஆனால் அடைந்து வரும் கானகத்தில் கொடிய மிருகங்கள் நேரமாகிவிட்டதல்லவா? ஆகையால் விறகு துளிகளை பொறுக்கிக் கொண்டு நீ நேரத்தோடு வீட்டுக்கு செல். எனக்கும் வேலை இருக்குது, நானும் வருகிறேன். என்னங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன இந்த காட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு தன்னதிரமிலே ஒரு பெண்ணாகப்பட்டவர் இருக்கிறேன். என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு எதுவுமே தோணலையா? தன்னம் தனிமையில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருந்தால் எனக்கு என்ன தோண வேண்டும்? என்னங்க ஒரு நாட்டு மன்னன் எனக்கு என்ன தோண வேண்டும்? அதுதாங்க என்ன வந்து வந்து தப்பாங்க 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 தப்பா டப்பாக்கு டப்பாக்கு. என்னங்க என்னடி என்ன சொல்கிறாய்? அதுதாங்க என்ன வந்து வந்து
என்ன? எனக்கு கட்டி அணைச்சு முத்தத்து கொடுங்க. என்னது? நான் உன்னை கட்டி எனக்கு முத்தத்தை தர வேண்டுமா? ஆமாங்க. கட்டளை என்னங்க? இப்படிப்பட்ட அவதான செயலை ஒருபடி நான் செய்ய மாட்டேன். ஒரு நாட்டு மன்னன் நான். இருந்தாலும் சொல்கிறேன், உன்னை கட்டி அணைக்க முடியாது. என்னங்க? முத்தத்தை தர முடியாது. முடியாதா? இந்த இடத்தை விட்டு சென்று விடு. முடியவே முடியாதுங்க. என்னங்க? ராத்திரி நேரத்து பூஜையில் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நாட்டு மன்னன் இப்படிப்பட்ட அவதான செய்ய மாட்டேன். வேண்டாம் பிடிவாதம், வந்த வழி பார்த்து சென்று விடு. என்னங்க, இந்த நாட்டு மன்னவரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஆம்பளை தானே, வாங்க இருக்க அடிச்சு ஒரே ஒரு இருக்க அடிச்சு உண்மை. என்னங்க நீங்க தரலாம் சத்தம் போறாங்க, எப்பவும் அவங்க குத்துட்டு போயிடுவாங்க. கட்டளை என்னங்க, இப்படிப்பட்ட பிடிவாதம் வேண்டாம். முன்னாடி நிறுத்தி விட்டு செல்ல முடியுமா? முடியாதுங்க. முடியாதா? என்ன செய்கிறேன் பாருங்க. அடி ஆடவக்காய் எகமா ஒட்டுவனே. ஆடவக்காய் அவளோ சென்று விட்டார். சத்து நேரம் ஓடிவிட்டார். வாயில போட்டுக்கிறானே, இந்த ஊரியா சக்காத்துல காந்து வச்சு தூங்குறானே.
ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? நான் ஏதா சொல்லுவேன்? ஐயோ, அம்மா, நான் ஏறி வரைக்கும் ஒரு அந்த பொங்கலுக்கு என் ஆட்சிக்கு அவன் எந்த அவளுக்கு சொல்லுவேன்? என் அச்சு வாயில போட்டுக்கிறாங்க இந்த ஊரிய தக்காளி கர 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 கரன்னு சிரிக்கிறாங்க. அது என் மக்கள் கட்டின சீக்கிரம் வாய முடியுது. இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. நான் யாரு? நான் ஒரு செவடியா. எங்க அம்மா பச்சை செவடியா, எங்க ஆயா அதை விட செவடியா. நாங்க யாரு? தாசி குடும்பத்துல வம்சாவளியா வந்திருக்கிறோம். நான் யாரு? டாபரே, நீ ஒரு பொட்டை மாறிடா. டேய், அவன் என்னையே சூத்து மேல அடிச்சு சூத்து டேமேஜ் பண்ணிட்டான். அவனை இப்படியே விடலாமா? எப்படியா கை மச்சான்னா கை மச்சா சொல்லலாம், ஆமா, கால் மச்சா கால் அச்சா சொல்லலாம். அவங்க சூத்து மச்சா நான் எப்படி சொல்றது? எப்படி சொல்லுவேன்? ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ்காரங்க என்ன பெடெக்ஸ் மேல அடிச்சுட்டாங்களே சொல்றது. அவனுக்கு எவ்வளவு நைஸ் பண்ணான். டேய், அம்மா கொடுத்தாங்களே சமாச்சாரம். தாய் வழி வழியா வம்சா வழியா எங்க தாசி குடும்பத்துல இருக்கிறது ஒரு மை வசியமை. அது இப்பொழுது அவன் தலையில வச்சு பாலாஜியம்மை அவன் எடுத்து என் தாய் கொடுத்தபடி இருக்கிறது. கூப்பிடுறாரு இன்னும் பாத்தியாடா, புக் பண்ணிருக்காரு. இப்பொழுது என் தாய் கொடுத்த வசியமை இருக்குது. இப்பயே அவனை வரைச்சி நான் வசியத்தை உண்டாக்குறேன். என் ஆனந்த ராகமே, இப்படிப்பட்ட பேரலை படைத்திருக்கிற யாரம்மா நீ? ஐயோ, டேய், யாருடா? ஐயோ ஆம்பளை, ஐயோ ஆம்பளை, ஐயோ ஆம்பளை, ஐயோ ஆம்பளை, ஐயோ பட்டா, டேய், ஐயோ யாருக்கு நீங்க? எனக்கு ஆடவர்களை கண்டாலே பயங்க. அழகென்றால் இப்படி எல்லாமா இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவன் உனக்கு எதை எதை எங்கெங்கு படைக்க வேண்டும் அப்படி எல்லாம் படைக்கின்றார். எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆவாதுங்க. அப்படியா? எங்க ஊரு பசங்களை பார்த்தா கூட நான் குஞ்சு குஞ்சு தாங்க பாப்பேன். குஞ்சு தான் பார்க்கும். ஏய், பசங்களை பார்த்தா குஞ்சு தான் பார்க்கும். குனிஞ்சுதான் பாப்பங்க. அப்படியா? என்னங்க நான் போய் சொல்றேன் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு பாருங்க. எனக்கு ஆண்களை கண்டாலே ஆவாதுங்க. எனக்கும் அப்படித்தான். இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வார்த்தை என்னங்க சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு ஆம்பளை பார்த்தா ஆவாது இல்லை, இப்படிப்பட்ட பேரழகை பார்த்து விட்டால் எனக்கு மனம் படக் படக். ஐயோ, நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்ணே, எதுவும் பேசாதீங்க. என் கருப்பு தன்மை எல்லாம் போயிடுங்க. என்னங்க இவ்வளவு அழகாக இருக்கின்றாயே, நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? என்னங்க என்ன? என் பேரை கேட்டு நான் வேற புடுங்க போறீங்க. வேற கேட்கறோம்ல, வேற தான் விடணும்னா எங்க போய் புடுங்கிறது? சரி, இருக்கட்டும். இது பேச்சே உனக்கு என்ன? இது பேச்சே இல்ல. தெரியலடா. கா போடா. என்னங்க கச்சிரை, என்னங்க இருந்தாலும் கேட்கின்றேன். இவ்வளவு அழகா இருக்கின்றாயே, உன்னுடைய பேர் என்ன? கசப்படுங்க அவன் மாத்தல் என்னங்க என் பேரு தான். உன் பேர் தான் என்னது? கக்காவா? பொம்பளை கூட அந்த ஊர்ல கக்கான்னு பேர் வைப்பாங்களா? இல்லை, ஏதோ ஒரு வார்த்தை தடுமாறியது. என்னங்க என் பேரு தாங்க கர்ச்சினை. கச்சிரை, அடடா, ஆண்டவன் பார்த்தாயா? உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். கச்சிலை, என்னங்க உன்னை பார்த்து இந்த நொடி முதல் உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன். அப்படியா? ஆமாம். என்னங்க மோகம் என்றால் என்னங்க? தெரியவில்லையா? தெரியாதே. கச்சிலை, என்னங்க என்னை கட்டி அணைத்து அத்தாட சொல்லி ஒரே ஒரு மொத்தத்தை கொட்டா சந்தோஷம். என்னங்க
முத்தமா அது எப்படிங்க கொடுப்பாங்க? முத்தத்தை தப்பறியாதா? தெரியாதே. அதான் கிளிப்பு அடைய ரூபாய் 20 ரூபாய் குட்டி இல்ல அதுக்கு அதெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு நல்ல குடும்பத்துல பிறந்த பெண்ங்க நானே, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. ஐ டு நாட் லைக் இட். கச்சலை என்னங்க அப்படி சொல்லாதே. ஏதோ ஒரு நாட்டு மன்னன் உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன். ஆகையால் இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் தங்கி செல்வதற்கு பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, நகை வேண்டுமா, அல்லது என் நாடுதான் வேண்டுமா, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாரிக்கிறேன். என்ன சொல்றேன்? அப்படியா? என்னங்க நீங்களும் ஆசைப்பட்டுட்டீங்க. ஆனா எனக்கு பெருசா எந்த ஒரு ஆசையுமே கிடையாதுங்க. அப்படியா? ஆனா ஒன்று. என்ன? ஆமா, நீங்க யாருங்க? நான் யாரும் தெரியவில்லையா? தெரியவில்லைங்க. இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன். என்னுடைய பெயரோ கனகேஸ்வரன். இந்த நாட்டோட ராஜாவா? உண்மைதான், உண்மைதான். என்னங்க என்ன? எனக்கு ஒரு ஆசையே பெருசா இல்ல. நான் கொஞ்சமா தாங்க கேட்பேன். கொஞ்சமா கேட்கிறாயா? உன்னளவுக்கு எவ்வளவு கூட கொடுக்கலாமே. என்னங்க என்ன? என்ன திரும்ப வேணும்? என்ன வேண்டும்? எனக்கு உங்களுடைய நாடு நகர உப்பு சட்டு வரவோடு அனைத்துமே வேணுங்க. அப்படியா? அது மட்டும் தான் வேணும், வேற எதுவும் எனக்கு வேணுங்க. ஏய், என்ன சொல்கிறாய்? என்னங்க என்னடி சொல்கிறாய்? என்னங்க எனக்கு இந்த சத்தியத்தை முதல்ல செஞ்சு கொடுங்க. என்னது இருந்த சத்தியமா? ஆமாங்க. கச்சலை, உன் அழகுக்கு என்னோட சத்தியம் என்ன? 2000 சத்தியம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்ன வேண்டுமானம் கேள், நான் தருகின்றேன். என்னங்க முதல் சத்தியம், எந்த பொருளை எப்போது கேட்டாலோ இல்லை என்று சொல்லாமல் அப்படியே தரணுங்க. இதுதாங்க முதல் சத்தியம். பிறகு இரண்டாவது சத்தியம், நான் முன்பு சொன்னபடியே உங்களுடைய நாடு நகர உப்பு சட்டு வரவோடு அனைத்துமே எழுதி தரணுங்க. அப்படியா? ஆமாங்க. ஆகட்டும். என்னங்க இருந்தாலும் நீ கேட்ட சத்தியத்தை இதோ தந்துவிட்டேன். கச்சலை, அப்படியா? என்னங்க இந்த நேரத்தில் உள்ள நான் பார்க்கும்போது என் மனதை எப்படி சொல்லலாம்? எப்படி இருக்குங்க? கச்சலை, என்னங்க கண்ணமோ தக்காளி, தக்காளி, கனிந்த நிறமோ பப்பாளி, பப்பாளி, முன்னழகு பீர்க்கங்காய், பீர்க்கங்காய், பின்னழகு பூசணிக்காய், பூசணிக்காய், மூக்கோ சிவப்பான பீட்ரூட், பீட்ரூட், நாக்குவழகான கேரட், கேரட். மொத்தத்தில் நீ ஒரு மார்க்கெட். மொத்தத்துல நீங்க காய்கறி விக்கிறோம்னு நிரூபிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணை பார்த்தா வாழைக்காய், முருங்கைக்காய், பீட்ரூட் சொல்லுவாங்க. கச்சலை, என்னங்க ஒரு பெண்மையை கண்டால் பசுமையாக வர்ணிக்க வேண்டும். அப்படியா? இருந்தாலும் உன் அழகை நான் வர்ணிக்க வேண்டும். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படிங்க? கச்சலை, என்னங்க அடி என்னடி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பூ என்னென்னி குலுக்குதடி. சிறுநடி முக்குத்தி மாணிக்க சிவப்பும் மச்சானை இழுக்குதடி.
நான் வந்ததோ காட்டிற்கு. காட்டிற்கு. எனக்கும் அதிகமான பசி இருக்கிறது. அப்படியா? உன்னுடைய குடிசை எல்லாம் இருந்தால் அங்கே சென்று பசியாறி விட்டு பிறகு வர வேண்டும். என்னங்க, என்னுடைய குடிசையா இன்னும் சட்ட தொலைவில் இருக்குது. நீங்க போயிட்டு உள்ள ஓய்வு எடுத்துக் கொண்டிருங்க. உங்களுக்காக நான் அனைத்தையும் விதவிதமா செஞ்சு கொண்டு வரேங்க. என்னங்க, உன் வரவுக்காக காத்து கொண்டிருப்பேன். ஆமாங்க, வருகிறாயா? போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்தியா, அவன் என்ன கேட்டான்? களைப்பா இருக்குதான், அவனுக்கு சாப்பாடு பல வித பொருளோடு வருமா. ஆமாண்டா. அதாவது நான் சொல்றேன், இந்த காட்டுல காய் கண்ணி கடியில பறிச்சுக்கின்னு பறிச்சு கொண்டு சீக்கிரமா வா. அப்படியா? தண்டத்தை அழுது போடணும். அப்படியா இருக்குண்டா.